ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேத்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் வந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு சண்டை. யாருக்கு அப்படின்னா, சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் வந்து சண்டை வந்துருச்சு. சாண்ட்ரா பார்த்து கதறி கதறி எழுதாங்க. என்னை பற்றி எப்படி அவள் பேசலாம்? 4 பேர்ட்ட போய் பேசியிருக்கா. ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் கிளாவு கிளாவுன்னு கிளாவிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்து இப்போ பிடிக்கல அப்படின்னோடனே எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காங்க. இப்போ திவ்யா வந்து சொன்னாங்க, எல்லாரையும் கூட்டு வந்து சொன்னாங்க. இப்போ ஒருத்தர் வந்து நிறைய விஷயங்கள நமக்கு க்ளோஸாக இருக்கும்போது சொன்னா, அது யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ரொம்ப தவறான ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கத்து கத்துன்னு கத்தினாங்க. சாண்ட்ரா பார்வதிட்ட போய் உடனே அந்த ரூமில் போய் பேசலான்னு போனாங்க. ஆனால் அதுக்குள்ளே கத்து கத்துன்னு கத்தி யார் பேச்சையும் நான் கேட்க தயாராகலன்னு சொல்லி 2 கதையும் குத்திக்கிட்டு அப்புறம் வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்து அழுன்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. திவ்யா வந்து இந்த நிறைய பேர் வந்து சொன்னாங்க. சரி 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி அவ கூட பேசணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அவ உறவே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னு தெரியல. ஏன்னா வந்து வீட்டுக்கார பிரச்சனை இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்பவே அழுதுகிட்டு இருந்தாங்க. என்ன வெளியிலயே போக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ அவ வீட்டுக்காரரும் அவர விட்டு போயிட்டாரு. இப்ப என்னாச்சுன்னு தெரியல. திவ்யா கூட சுத்தமா வந்து பேசல. பொதுவா நம்மளே பக்கத்து வீட்ல பார்ப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் குலாவிக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா, திடீர்னு வந்து சண்டை வந்துரும். இப்ப பழகாம ஒருத்தருக்கும் நமக்கும் சண்டை வந்தா எதுவும் சாதாரணமா திட்டிட்டு போயிருவாங்க. ஆனா, அந்த விஷயம் அத்தன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வெளியில வந்துரும். அதே தான் இப்ப நடக்குது. பிக் பாஸ்ல ஒண்ணும் புதுசா வந்து நடக்கல. இப்ப திவ்யாவ பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கல. இப்படி இப்ப கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்தாச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து பிரஜின் கூட வந்து கண்டிப்பா சண்டை போடுவாரு. திவ்யா கூட இனிமே பழகக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சண்டை போடுவாரு. ஆனா, திவ்யா வந்து அந்த அளவு பேசலன்னு தான் சொல்லலாம். இவங்க இந்த அளவு சண்டை போட்டாங்க. இருந்து கூட அவங்க அவ்வளவு அமைதியா தான் இருந்தாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சாண்ட்ரா கதறி அழுதாங்க. இப்போதே தெரியுது நமக்கு வந்து வெளியில இருக்கிற மாரி தான் இப்பவும் சண்டை வந்தது சொல்லலாம். இன்னைக்கு காலையில திருப்பி காணாமத்துக்கும் பாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை வந்தது. இப்படி சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்குது தொடர்ந்து இதில. ஆனாலும் சாண்ட்ரா, திவ்யா வந்து ஆரம்பத்துலேருந்து குழாவுன்னு குழாவிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு க்ளோஸாக இருந்தாங்க. திடீர்னு எப்படி உங்களுக்குள்ள சண்டை வந்தது அப்படின்னு பார்க்குறோம்.